90s கிட்ஸ் இந்த வார்த்தையே ஒரு தனி வைப் தான் இல்லை. அப்போ நம்மக்கிட்ட ஓடிடி இல்லை, இன்டர்நெட் இல்லை, மொபைல் இல்லை, ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஸ்கூல் முடிஞ்சதும் டிவி முன்னாடி ஓடி வந்து நம்ம ஃபேவரட் ப்ரோக்ராம் எப்படா போடுவாங்கன்னு வெயிட் பண்ண 90s கிட்ஸில் நானும் ஒருத்தன். அப்படி அந்த 90s கிட்ஸ்னால மறக்க முடியாத ஷோ தான் பெப்சி உமா. பெப்சி உமா கிட்ட ஒரு தடவையாவது ஃபோனில் பேசணும்னு ட்ரை பண்ணாத 90s கிட்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த ஷோ பாப்புலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரஜினி சார் பெப்சி உமாவுக்கு முத்து படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு தராரு. ஆனால் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கமல் சார் அன்பே சிவம் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதையும் வேணான்ட்டாங்க. அவ்வளோ ஏன் பாலிவுட்லேருந்து ஷாருக் கான் கூட நடிக்கிறதுக்கு ஆஃபர் வந்தது, அதையும் அவங்க வேணான்ட்டாங்க. சச்சின் கூட ஒரு ஆட் நடிக்கிறதுக்காக ஒரு ஆஃபர் வந்தது. ஆக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, மணிரத்னம் சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார், இவங்க எல்லாருமே பெப்சி உமாவை ஹீரோயினாக நடிக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க யார் டைரக்ஷனில் அவங்க நடிக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பெப்சி உங்கள் சாய்ஸ் ஷோ வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சாரீஸ் போடுறதுன்னு பார்க்குறதுக்காகவே தனி ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. இவங்க MBA முடிச்சுட்டு டிடியில் வாருங்கள் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பீக்கில் இருந்த ஹீரோயினுக்கு என்ன ஃபேன் பேஸ் இருந்ததோ அது கொஞ்சமும் குறையாமல் இவங்களுக்கு இருக்குது. இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு நிறைய படத்தில் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீனா, மின்னலே. சச்சின் கூட ஒரு ஆடில் நடிக்க மாட்டேன்னு பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ண தான் நான் சொன்னேன்ல. அந்த ஆடில் என்ன நடந்துச்சுன்னா, காஸ்டியூம் கொஞ்சம் கிளாமராக இருந்ததுனால மேம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, பாலிடிக்ஸில் கூட இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் MP MLA ஆகிறதுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு அந்த ஆஃபர்ஸையும் பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு கட் அவுட் பாலாபிஷேகம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஒரு ஆங்கருக்கு ஃபஸ்ட் டைம் கட் அவுட் வச்சது பெப்சி உமாக்கு. 2001 ஜெயா டிவியில் ஆல்பம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதில் வராத 80s ஹீரோவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பிரபு சார், ராம்கி சார், கார்த்திக் சார்னு எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தையும் அவங்களோட அனுபவத்தையும் எல்லாமே நல்லபடியாக பகிர்ந்துருக்காங்க. வீடியோஸும் இப்போவும் யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. அந்த காலத்தில் குஷ்பு மாதிரி இவங்களுக்கும் கோயில் கட்ட போகிறதா ஒரு ரூமர்ஸ் கிளம்பிச்சு. அதை கேள்விப்பட்ட பாமக தலைவரான ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெப்சி உமாக்கெல்லாம் கோயில் கட்டினா தமிழ்நாடே அழிஞ்சு போயிடுன்னு. இதை பற்றி பெப்சி உமா கேள்விப்பட்டதும் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறதான் ஹைலைட்டு. ஆமாம், கரெக்டு தான், அவர் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் கோயில் கட்டின தமிழ்நாடு கண்டிப்பாக அழிஞ்சு தான் போகும்னு. அழகுக்காக எனக்கு கோயில் கட்டாதீங்க, அழகு டக்குன்னு மறைஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி பேசினதும் அவங்க மேலே இருந்த மாதிரி அதை மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 500 பேர் அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செலிப்ரிட்டி இன்டர்வியூனா சத்யராஜ் சார், SPB சார் அண்ட் சேரன் சார். நமக்கெல்லாம் ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டோம்னா அது பெப்சி உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் பெப்சி உமாக்கு எந்த ப்ரோக்ராம் ஃபேவரட்னா பிசுவோட அரட்டை அரங்கம் அண்ட் கோபிநாத்தோட நீயா நான். இவங்க இன்டர்வியூ பண்ணது செலிப்ரிட்டிஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு ஜெயலலிதா மேம் இன்டர்வியூ பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இன்றைக்கி பீக்கில் இருக்கிற எந்த ஆங்கர்ஸை நீங்கள் கேட்டாலும் அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆங்கர்னால் அது பெப்சி உமா தான். அவங்கள பார்த்து தான் நான் வந்துட்டு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆங்கர் ஆனேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பீக்கில் இருக்கிற ஹீரோ, ஹீரோயின்ஸ், டேரக்டர், மியூசிக் டைரக்டர் யார் வந்துட்டு பெப்சி உமாவோட இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. பட் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸை கவனிக்க போயிட்டாங்க. ரீசெண்டாக நிறைய அவார்ட் ஷோஸில் அவங்க பங்கேற்கிறத இப்போ நம்ம பார்க்க முடியுது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் சீக்கிரமே அவங்கள ஆங்கராக பார்க்கணுங்கிறதா என்ன மாதிரி 90s கிட்ஸோட ஆசை. வி மிஸ் யூ மேம், கம் பேக் சூன். TN Talkies, Tamil.